ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஸ்ரீவத்சம் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸில் இன்னொரு முயற்சி. இதற்கு திரளாக வந்து எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நடக்க போகிற இந்த நாடகம் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா ராமானுஜரை நான் பார்க்குற பார்வையே வேறு. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக, ஒரு சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவராக அப்படி தான் நான் அவரை ராமானுஜரை பார்ப்பேன். அது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் சங்கரர், ராமானுஜர், மத்வர் இவா 3 பேருமே மத குருமார்கள், பெரிய ஞானிகள். அதெல்லாம் தாண்டி அவள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, எல்லாரையும் முதல்ல ஒத்துமையாக கொண்டு வந்தது. எல்லா மக்களையும் ஒரே அம்பரல்லா கீழே கொண்டு வந்து நம்ம பாரத தேசத்திற்கே இருக்கிற ஆணிவேராக இருக்கிற பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் அதெல்லாம் போதித்து எல்லாரும் சமம், எல்லாருமே ஒரே குலம், ஒரே தேவன்கிற மாதிரி கொண்டு வந்ததுனால தான் இன்னி வரைக்கும் நம்ம பாரத சமுதாயம், நம்ம பாரத தேசம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பக்தி ஞானம், அந்த 2 ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு நம்ம எல்லா தடைகளையும் தாண்டி இன்னும் நன்னா முன்னேறின்னு இருக்கோம். நிச்சயமாக அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த 3 குருமார்கள் தான். அதுலேயும் ராமானுஜரை ஏன் நான் முதல்ல எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா, 120 வருஷம் வாழ்ந்து நிறைய புரட்சிகள் பண்ணியிருக்கார். அவரை பற்றி நம்ம சொல்லணுன்னா இந்த 2 மணி நேரம்லாம் எனக்கு பத்தாது, நிறைய டைம் வேணும். அதோட இது வந்து பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை இந்த ப்ராஜெக்டை நான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நிறையா படித்தேன், நிறையா டிவியில் வர கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், நிறையா ஸ்பீச்சஸ் கேட்டேன், புக்ஸ் படித்தேன், ரெஃபரன்சஸ் பீப்புள்கிட்ட பேசினேன். ஏன்னா எனக்கும் இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான், அந்த அளவுக்கு அறிவு தத்துவ ஞானம்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, நம்ம தெரிஞ்சிடுறத 4 பேரோட பகிர்ந்துக்கணும் அடுத்த ஆசை. அதனால் நிறையா படித்து புரிஞ்சுட்டேன். பட் நிறைய சேஞ்ச் பண்ணேன். ஒரு 3 தடவை 4 தடவை இந்த ஸ்கிரிப்டை நான் எழுதி மாற்றி திருப்பி மற்றவாள்கிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணி. என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம் இதில்னா, எதுலேயுமே ஆத்தென்டிக்காக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா ராமானுஜர் காலத்தில் இருந்தவான்னு நம்ம யாரையும் போய் அப்ரோச் பண்ணி பேசி டீட்டெயில்ஸ் கேட்க முடியாது. எல்லாமே இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணோன்னா, சில பேர் ஒரு மாதிரி சொல்கிறா, சில பேர் அதையே அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக வேறு சொல்கிறா. ஸோ எது உண்மை, எது பொய், எது ரியலாக நடந்தது, எது ரியலாக நடக்கலை, அதெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது. பட் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு பிரம்ம பிரயத்தனம்னே சொல்லலாம். அது பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப வணக்கத்துடன், ரொம்ப பயபக்தியுடன் இதை நான் இன்றைக்கி ஸ்டேஜ் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லா தப்பும் என்னோடது, எல்லா பெருமையும் இங்கே நடிக்கிறவாளுக்கு தான். நிச்சயமாக அதை தான் நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ராமானுஜர் ப்ரெசன்டேஷன் வந்து எனக்கு வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதாவது ஒரு சாதாரண ஸ்டோரி மாதிரி, ராமானுஜர் பிறந்தார், கல்யாணம் பண்ணிட்டார், திருமணமாச்சு, அதுக்கப்புறம் அவர் வந்து சன்னியாசி ஆனார் அப்படிங்கிறதா இல்லாமல் அவரோட ஃபிலாசபியை வெளியில் கொண்டு வரணும். அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது. அதனால் இதை வந்து நான் ஒரு 3 செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டேன். ராமானுஜர் ஆஸ் அ டிசைபிள், அவரோட புரட்சி பண்ணி அவருக்கு கிடைத்த பட்ட பெயர்கள், அதுக்கப்புறம் ராமானுஜர் ஆஸ் குரு, அப்போ கூரத்தாழ்வார்க்கும் ராமானுஜருக்கும் இருக்கிற பந்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 செக்ஷன்ஸாக நான் பிரித்து தான் இந்த ட்ராமாவை இன்றைக்கி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதில் உங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அப்படியே வராது, மாறி மாறி வரும். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, ராமானுஜரோட காலத்தோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடியே சைவம் இருந்தது, வைஷ்ணவமும் இருந்தது. ஆனால் என்ன, ஒத்துமை இல்லை. நிறையா அவளுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தது. அதே மாதிரி நிறைய சலசலப்புகள், சண்டைகள் இருந்ததுனால மற்றவாளுக்கெல்லாம் அது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுது. மக்கள்கிட்ட ஒத்துமை இல்லை. அதனால் ஜெயினிசம், புத்திசம் அந்த மாதிரி புது புது தத்துவார்த்தங்கள்லாம் வெளியில் வந்தது. இதெல்லாம் அதையும் தவிர இதனால் பாரத தேசத்தோட ஒத்துமை குலைஞ்சதுனால வெளியிலேருந்து
நிறையா படையெடுப்புகள் வந்தது. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். ஹிஸ்ட்ரியில் நிறைய கோவில்கள் சேதப்படுத்தப்பட்டது, விக்கிரகங்கள்லாம் திருடப்பட்டது, விக்கிரகங்கள்லாம் அழிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம், நம்ம பாரத தேசத்தோட ஆணிவேர் பக்தி மார்க்கம். ஞானம் இருக்கணும், பக்தி இருக்கணும். அதனால் மக்களை எல்லாரையும் ஒன்றா அணைச்சி கொண்டு வரணுங்கிறது தான் ராமானுஜரோட டாக்டரின் ஸ்ரீ விசிஷ்டாத்வைதம். அதை பற்றி இங்கே சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. அதை தான் எடுத்துன்னு இருக்கேன். அதனால் குரோனாலஜிக்கல் ஆர்டராக இந்த சீன்ஸ் அப்படி வராது. நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றி மாற்றி கோத்துக்கணும். ஏன்னா சிலது ஃப்ளாஷ்பேக்காக வரும், சிலது ஒரு நாடக வடிவத்தில் வரும், சிலது கதாகாலக்ஷேபமாக வரும். கொஞ்சம் ஆட் டு இன்ட்ரெஸ்ட் டு த ஹோல் நரேட்டிவ். ஸோ நரேட்டிவ் ஸ்டைல் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்டுக்கோங்க. மாறி மாறி வரும். அது நம்பர் 1 மை ரிக்வெஸ்ட் யூ. செகண்ட் திங், லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் சுத்த தமிழையும் தாண்டி அந்த காலத்தில் இருந்த லாங்குவேஜ். ஸோ நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இன்பிட்வீன் வரும். டோட்டலாக ஐ கேனாட் சே பிராமணிக், பட் ஸ்டில் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்டால் தான் அதோட அர்த்தங்கள் புரியும். செகண்ட். தேர்ட் திங் ராமானுஜரோட குரு 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவரோட லைஃப்பில். எல்லாமே நம்பி அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸில் முடியும். ஸோ அவளை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தர் 2 பேருக்கு தெரியலனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்துலேருந்து பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் தினமும் போய் வரதராஜரை பார்க்குறவர். அவர் போகிற வழியிலெல்லாம் ராமானுஜர் ஆற்றுல தங்கிட்டு போவார். சின்ன வயசுலேருந்தே ராமானுஜர் அவரை பார்த்து 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 அவரோட பேசினதுனால வரதனை பற்றி முழுக்க முழுக்க அவருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் திருக்கச்சி நம்பிகள். ஸோ அது ஒரு குரு இனிஷியலாக அவருக்கு. செகண்டு பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பிகள். அடுத்தது பெரிய நம்பி. அவர் தான் அவரை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஒரு முழு வைஷ்ணவனாக பண்ணுறார். தேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குரு திருக்கோஷ்டியூர் நம்பிகள். அவர் தான் அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவர் இந்த உலகம் முழுக்க விசிஷ்டாத்வைத்தத்தை பரப்புறதுக்கு காரணமாக இருந்தவர். ஸோ இவா 3 பேரோட இந்தவும் சீன்ஸ் எல்லாமும் இதில் வரதுனால கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு முன்னாடியே நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். ரெண்டாவது அதான் இந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி வரதெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி கோத்து இந்த ட்ராமா கடைசியில் நன்னா வந்துதா வரலையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் கையில் தான் அது இருக்குது. இன்னொரு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நம்ம எல்லாருமே நம்ம மொபைலுக்கு இன்றைக்கி மோட்சம் கொடுத்துருவோம். ஒரு 3 மணி நேரம் 2 hours அதை எல்லோரும் சைலண்ட்டில் போட்டுருங்கோ, இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ராமானுஜர் தரிசனம் பண்ணி அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் மறுஜென்மம் கொடுக்கலாம். நீங்கள் அதை திருப்பி ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் என்னோட ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நன்னா இதை கவனித்து எனக்கு அப்புறமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. எந்த விதமான ஒரு பயஸ்டு ஒப்பீனியன் எதுவுமே இல்லாமல் இதை எல்லாருமா சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதோட அத்தாட்சி நீங்கள் நிறைய அதில் பார்ப்பேன். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சீரியஸ் ப்ளே. ரொம்ப கஷ்டப்பட்டு டயலாக்ஸ் எல்லாம் நெட்ரு பண்ணி எல்லோரும் மனப்பாடம் பண்ணி பண்ணியிருக்கா. ஸோ அதனால் யாரும் சீனுக்கு நடுப்புற கைத்தட்ட வேண்டாம். ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகும். அவளோட ஃப்ளோ ஆஃப் டயலாக்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடும். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. சீன் முடித்ததுக்கப்புறம் எத்தனை நேரம் வேணாலும் கைத்தட்டுங்க. அது வரைக்கும் நாங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுக்கிறோம், தட்டும்படியாக இருந்தால். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது உங்களையும் மாரி கைத்தட்டணுன்னா ஓகே, பட் கொஞ்சம் அது பண்ணாமல் இருந்தால் சீனுக்கு எண்டில் பண்ணால் எங்களுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதுதான் இப்போது இந்த சீன் எப்படி பண்ண போகிறோன்னா, நான் இப்போ உங்கள் எல்லாரையும் திருக்கோஷ்டியூர் ஐஷன் போகிறேன். இன்றைக்கி திருக்கோஷ்டியூரில் ராமானுஜ ஜெயந்தி, எல்லோரும் ராமானுஜ ஜெயந்தி கொண்டாடுறா. மிகுந்த கோலாகலமாக அது கொண்டாடப்பட போகிறது. நிறைய நிகழ்ச்சிகள், அதில் பரதநாட்டிய நிகழ்ச்சி, கதாகாலக்ஷேபம், ட்ராமா, அந்த மாதிரி எல்லாம் நடக்க போகிறது. ஸோ நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் சன்னதிக்கு ஒட்டுமொத்தமாக ராமானுஜரை தரிசிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீவத்சவாசிகள் அனைத்து பேரும் எல்லாரோட ப்ரேயர்ஸோட, எல்லாரோட பிரார்த்தனையோட இப்போ எல்லோரும் திருக்கோஷ்டியூர் போகிறோம். எல்லோரும் என்னோட சேர்ந்து வாங்குவோம். நன்றி.